பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 32வது வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். எந்த பேதுரு, எந்த சீஷர்கள் ஆண்டவர் சிலுவைக்கு போன பொழுது பயந்து நடுங்கி வீட்டுக்குள்ள போய் அறை கதவை பூட்டி கொண்டு உள்ள மறைந்திருந்தார்களோ, பெந்தகோஸ்தே நாளின் அந்த அபிஷேகம் கடந்து வந்த பிறகு தைரியமா எழுப்பி நிற்கிறாங்க. அவர்கள் மத்தியில பேதுரு எழுந்து பிரசங்கிக்கிறார். அந்த இடத்துல பிரசங்கித்தவர் சொல்லுகிறார், இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல கடந்து வந்து இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்க தேவனுக்கு சாட்சியா இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு மகன், ஒரு மகள் எந்த இடத்துல பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ, கர்த்தர் உங்களை எல்லா இடத்துல தைரியமா நிறுத்துவாருங்க. எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். பயந்து நடுங்கியவர்கள் தான், இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பயந்த பேதுரு தான். ஆனால் அந்த ஆவியானவர் வந்த பிறகு அந்த மகனுக்குள்ள பெரிய மாற்றம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை சந்தித்து இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை இயக்க ஆரம்பித்தால் அவர்களை மகிமையாய் தேவன் நடத்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை மகிமையாய் நடத்த போறார். உங்களுக்குள் இருந்து தைரியமான காரியங்களை நீங்க செய்யும்படியா, நீங்கள் தனியா காரியங்களை செய்யும்படியா, மற்றவருடைய ஒத்தாசை இல்லாமல் செய்ய முடியாது. இது எனக்கு எப்படி செய்யறதுனே தெரியாது, நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய போறேன்னு நீங்க தவிச்ச நாட்கள் உண்டு. ஆனால் உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்களை இயக்குகிற பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர். உங்களை தேற்றுகிற தேற்றரவாளர். எந்த இடத்துல நீங்க சோர்ந்து போக கூடாது, தைரியமா இருக்கணும். நீங்க சொல்லணும், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். ஆண்டவருக்கு சாட்சியா எழும்பின அந்த அப்போஸ்தலர்களைப் போல நாங்கள் இருக்கிற பட்டணத்துல, நாங்கள் வேலை செய்கிற இடத்துல, நாங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு சாட்சியா இருப்போம். ஆண்டவருக்கு சாட்சியா இருப்போம். உங்களை சாட்சியாய் வைத்திருக்காருங்க. பல பேர் இடத்துல, ஆண்டவரை அறியாது இருக்கிற ஜனங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை சாட்சியாய் வைத்திருக்கார். தைரியமா சொல்லுங்க, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களை வித்தியாசமா காண்பிக்கும். அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, உங்களுக்குள் இருந்து பரிசுத்தாவே அற்புதத்தை செய்ய போறார். நான் எப்படி செய்ய? யாருமே ஊழியக்காரர் இல்லையே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான மகனே, மகளே, ஊழியக்காரர் வரணும், அவங்க வந்து தான் ஜெபிக்கணும். நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. தேவனுடைய ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியான கிரியை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார், ஆர்வமா இருக்கிறார். ஜெபத்தோடு நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆயத்தத்தோடு கடந்து போய் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. அற்புதங்களையோ அடையாளங்களையோ உங்களுடைய கண்கள் பார்க்க போகுது. நீங்களே வியக்க போறீங்க. ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிற தைரியமா சொல்ல போறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு அநேகரை சந்திக்க போறார். அவருடைய நாம மகிமைப்பட போகுது. கர்த்தருடைய ஊழியத்தை மகிமையா செய்யுங்க. தேவன் உங்க வாழ்க்கையில மகிமைப்படுவார். God bless you.